முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவது குறித்து இலங்கை கடற்படைக்கு கண்டனம் தெரிவிக்க தெரியாத ஆளுநர் RN ரவிக்கு பாஜக அண்ணாமலையை பதில் சொல்லிவிட்டார். இலங்கை அரசையோ கடற்படையையோ கட்டுப்படுத்தவோ விமர்சிக்கவோ தைரியம் இல்லாத ஆளுநர் ரவி கச்சத்தீவு விவகாரத்தை சொல்லி ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்ற முயற்சித்திருக்கிறார் என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் ஆளுநரால் வெளியிடப்பட்டுள்ள பதிவில், ராமேஸ்வரத்திற்கு இன்று நான் சென்றிருந்த போது துன்பத்தில் உழலும் நமது மீனவ சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளை சந்தித்தேன். அவர்களின் நிலை மீது நான் ஆழ்ந்த இரக்கம் கொள்கிறேன். நமது மீனவர்களின் வாழ்வாதார கவலைகளுக்கு காரணம் கடந்த 1974ஆம் ஆண்டு அநியாயமான ஒப்பந்தம்தான். கச்சத்தீவு சுற்றுவட்டார கடல் பகுதியில் நமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பறித்ததன் மூலம் மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் அப்போது ஆட்சியில் இருந்த அரசுகள் பெரும் பாவத்தை இழைத்தன. அன்றிலிருந்து இன்று வரை நமது மீனவ சமூகம் தொடர்ந்து இன்னல்களை அனுபவித்து வருகிறது. இலங்கை அரசால் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. இந்த நீடித்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும். இதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த பிரச்சனையை அரசியலாக்குவதற்கு பதிலாகவும் மத்திய அரசை குறை கூறுவதற்கு பதிலாகவும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை மாநில அரசு மேற்கொண்டால் அது பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு பெரிதும் உதவும். எல்லாவற்றுக்கும் மேலாக 1974 நடந்த தவறுக்கு சம பொறுப்பு அன்றைய மத்திய ஆட்சி கூட்டணியில் இருந்த இன்று மாநிலத்தை ஆளும் கட்சிக்கும் உள்ளது என குறிப்பிட்டார் என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. அதாவது, இன்றைய பிரச்சனைக்கான காரணம் என்ன என்று சொல்வதற்கும் அதற்கு தீர்வு காண்பதற்கு முயற்சிக்காமல் காங்கிரஸ் கட்சியையும் திமுகவையும் குறை சொல்வதிலேயே குறியாக இருக்கிறார் ஆளுநர் என்று முரசொலி நாளேடு சாடியுள்ளது. ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் ஆளுநருக்கு பதில் சொல்லப்பட்டுள்ளது என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. இலங்கையில் புதிய அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகரித்துள்ளது. மீனவ பிரச்சனையை சட்டம் ஒழுங்காகவோ எல்லை பிரச்சனையாகவோ அணுகாமல் மனிதாபிமான பிரச்சனையாக அணுக வேண்டும் என்றே இந்திய அரசு இலங்கை அரசிடம் வலியுறுத்தி வருகிறது. மீனவர் பிரச்சனை தொடர்பாக நான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்திற்கு அவர் எழுதிய பதில் கடிதத்தில் இந்தியா இலங்கை கூட்டு பணிக்குழு விரைவில் நடைபெறும் என அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் என்று சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, இலங்கை அரசுதான் மீனவர்களை கைது செய்கிறது, இந்திய இலங்கை பேச்சை தொடங்க வேண்டும் என்று அண்ணாமலையே சொல்லியிருக்கிறார் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. இப்போதைய மீனவர் பிரச்சனை என்பது கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க செல்கிறார்கள் என்பதல்ல. இந்திய எல்லை கடலுக்குள் போனாலே அவர்களுக்கு இலங்கை கடற்படையால் தொல்லைகள் ஏற்படுகின்றன. அதுதான் உண்மை. மொத்தத்தில் இந்திய மீனவர்களை கடலுக்குள் வரவிடாமல் விரட்டுகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, இதனை யார் தடுக்க வேண்டும்? ஒன்றிய அரசுதானே தடுக்க வேண்டும். இலங்கை அரசோடு அவர்கள்தானே பேச்சுவார்த்தை நடத்தி மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. இந்தியா இலங்கை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாக வேண்டும். அதுதான் நிரந்தர தீர்வாக அமைய வேண்டும் என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, தமிழ்நாட்டு ஆளுநராக இருக்கிற ரவிக்கு உண்மையான அக்கறை இருக்குமானால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. பாஜக அரசு அமைந்தால் ஒரு மீனவன் கூட தாக்கப்பட மாட்டான் என்று சொன்னவர் நரேந்திர மோடி. அவரது 10 ஆண்டு கால ஆட்சியில் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்வதும் விடுவிக்கப்படுவதும் தொடர்கதையாக இருக்கிறது என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. இலங்கை நாட்டால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பிரச்சனை, பாகிஸ்தான் நாட்டால் குஜராத் மீனவர்களுக்கு பிரச்சனை, இரு மாநில மீனவர்களும் இது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுத்து செயல்படுவார்கள் என்று 2014 தேர்தலுக்கு முன்னதாக ராமநாதபுரத்தில் மோடி பேசினார். 10 ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா என்று முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது. 2016ஆம் ஆண்டு இந்திய இலங்கை மீனவர் இடையே அமைச்சர்கள் மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒருமுறை மீனவர்கள் சந்திப்பது என்றும் ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒருமுறை இரு நாட்டு அமைச்சர்கள் சந்தித்து பேசுவது என்று முடிவெடுக்கப்பட்டதாகவும் இரு நாட்டு கடற்படை அதிகாரிகளும் இடம்பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, இந்த குழுவின் முதல் கூட்டம் 2017 ஜனவரி 2ஆம் நாள் கொழும்புவில் நடைபெற்றதாகவும் தெரிவித்துள்ளது. மீனவர்கள் மீது எந்த வன்முறையும் செலுத்தக்கூடாது, உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது என்று இக்கூட்டத்தில் மீனவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை இலங்கை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டது. ஆனாலும் இலங்கை கடற்படையால் அடக்குமுறை தொடர்ந்தே வருகிறது. ஏன் இந்த பேச்சுவார்த்தை தொடரவில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு ஆளுநர் பதில் என்ன என்று முரசொலி நாளேடு வினவியுள்ளது. கச்சத்தீவு பற்றி இவ்வளவு அக்கறையோடு பேசும் ஆளுநர் ரவி 10 ஆண்டு காலத்தில் கச்சத்தீவை மீட்க பாஜக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றல்லவா கேட்டிருக்க வேண்டும் என்ற கேள்வியுடன் தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.